சில விஷயங்கள் செய்யறாங்க. அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்றது ரெண்டாவது விஷயம். பட் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றது ஒரு விஷயம். ஸோ அது போல நாம வந்து பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு ஓப்பனா சொல்ல மாட்டோம். HML குறை சொல்றதோ, அதிகாரிகள் குறை சொல்றதோ, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எல்லாருமே வந்து சுமத்துறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் சில கல்வி சார்ந்த குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது, அதை குறைக்கிறது, அல்லது அதை வந்து வெளிப்படுத்துறது எப்படி, ஆற்றுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ நீங்கள் பேச வேண்டியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் நிறைய அனுபவங்கள். தலைமை ஆசிரியர் பற்றி குறை சொல்ல முடியாது. ஜாதி பார்க்குற தலைமை ஆசிரியர் இருப்பார், அல்லது வந்து சொந்தக்காரன் உள்ளூர்காரன் அப்படிங்கிற மாதிரியான இருக்கலாம், அல்லது வந்து இவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற ஒரு வாத்தியார் இருப்பார், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நிறைய இடங்கள்ல அப்படிதான். இப்போ எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இருக்கிறது தெரியாது, சிஸ்டர்லாம் தெரியாது, அங்கே இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் அவன் தான் இதுவும் புதுசாக இருப்பாங்க. அப்போ இந்த வாத்தியாரெலாம் போய் எனக்கு வந்து ஜிபி வாங்கி கொடுங்க, அவரை போய் கெஞ்சணும் டுவெல்த்து. ஸோ உங்கள் ஒத்த சிந்தனை உள்ள டீச்சர் நீங்கள் பேசுனீங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரும்பாலான கருத்துக்கள் ஒன்றா கூட இருக்கலாம், ஒன்றா தான் இருக்கும். அது பெருசாக அது உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் வந்து இப்போ கல்வித்துறை சூப்பராக இருக்குது, எல்லாம் சேர்ந்து ரிசல்ட் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா வந்து அது ரிப்போர்ட் தப்பாக தான் வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு இதில் வந்து பிடிஸ் தான் அதிகமாக கலந்துக்கிறாங்க. அதானே? ஓகே, நம்மகிட்ட இப்போ டீம் நிறைய பிடிஸ் இருக்காங்களா? வேற மாவட்டங்களும் ஓகே. மொத்தம் 186 சார், மொத்தம் 106 ரெஸ்பான்ஸ் தான். தங்க முதல் மட்டும் தான் போடுங்க, வாசிபிகேஷன் போடலையா? திருநெல்வேலியில போடுறீங்களா? எங்க போடல. அந்த பிடிஸ் நிறைய வந்துருக்காங்க. ஓகே, பிடிபிஜி நிறைய இருக்காங்க, அந்த எக்ஸல்ஸ் இருக்காங்க. ஆமா, செகண்ட் கிரேட் இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்னன்னா உங்க மூலம் வேற ஏதாவது பரவும் பார்த்தோம். நிறைய பரப்புறீங்க, இதெல்லாம் பரப்புறீங்கன்னா நமக்கு அப்படியா? இல்ல அவர் போட்டு பாரு. இல்ல நீங்க சொன்னீங்க, நான் தான் சொல்லுவேன். நீங்க ஞாபகம் இருக்கணும். சரி, பரவாயில்ல. சரி, ஓகே. என்ன திரும்ப போட்டா வரப்போகுது அவ்வளவுதானே? அப்ப இருந்து பாத்துட்டு போறோம். சரி, இது வந்து இது பாருங்க 45% வெளியில தான் போயிருக்கு, வெளியில தான் வந்துருக்கு. இல்ல சார், 45.7 நம்ம ஆட்கள். நம்ம வாசிக்கிறோம். இல்ல 45.7 நம்ம ஆட்கள் சார். 53 இல்ல, ஆமா 54 வந்து இல்லைதான். வெளியில இருக்கிறது 54% அதிகமா வெளியில தான் வந்துருக்காங்க. அப்ப வெளியில கொஞ்சம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, இப்ப பாருங்க, நம்மளே சொல்லிக்கிறது தான் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய ஆசிரியருக்கு சமூகத்தின் மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உடன்படவில்லை, உறுதியாக உடன்படவில்லை. எது அதிகமா இருக்கு? உறுதியாக உடன்படுகிறேன், அதுதான் அதிகமா இருக்கு. பட் இந்த இது எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் 35% சொல்றீங்களா? உண்மையிலேயே ரொம்ப மரியாதை இருக்கா? சொல்றேன் அதுலயே பாத்தீங்கன்னா இதுலயும் 30 அதிகமா தான் கொடுக்குறீங்க. சக ஆசிரியர் மரியாதை இருக்குதுன்னா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க 38%. உடன்படுகிறேன், மரியாதை இருக்கிறதுக்கு உடன்படுறீங்க, அப்புறம் மரியாதை இருக்குன்னு சொல்றீங்க. அது அடுத்து பச்சையில இருக்குது. பச்சைனா உறுதியாக உடன்படவில்லை வந்து 8% சொல்லிக்கிறீங்க. அதான் இது பொய்யுங்க, இது பொய் அப்படிங்கிறீங்க. அடுத்து பாருங்க, ஆசிரியர் பணி சார்ந்த ஆழமான அறிவு பணிசார மனிதருக்கு அவசியமானது. ஆழமான அறிவு தேவையா? ஓகே, சில பேர் இல்லைட்டாங்க இருக்கலாம். ஆழமான அறிவு இல்லாம கூட நிறைய நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி படிச்சு ஒரு டீச்சர் வர்றாருன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்ல இல்ல இல்லையா? அவருக்கு ஆளுநர் கத்துக்குவாரு. நிறைய பேர் தமிழ் ஆசிரியர்களுக்கு